வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் 3 தூண்டி பயன்படுத்தியிருக்கோம். ஒரு ஸ்பைடர் ஹூக்கு, 2 ஃபீட்ரு, இன்னொன்று வந்து ஃபீடர் தாங்க ஒரு தாத்தா செஞ்சது. சரிங்களா, மொத்தம் 3 ஹூக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் 2 தான் முக்கியம். ஏன்னா ஃபீடருமே நம்மளுக்கு ஸ்பைடர் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குங்க, அது ஸ்பைடர் ஹூக்கில் நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் என்னென்ன பைட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோன்னா, சத்து மாவு, கோதுமை தவிடு, அதே போல் மைதாமை கொஞ்சம், அப்புறம் ஜிலேபி பவுட்ரு ரெட் கலர், இதை யூஸ் பண்ணியிருக்கோம். மொட்டு சேர்த்த கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு 3 மீன் கிடச்சிங்க. அந்த 3 வீடியோ எப்படி பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா, இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. அதை ஃபிஷ்ஷிங்கோட பைட், ஃபிஷ்ஷோட பைட், உணவு தயாரிக்கிறது எப்படி, மாவு எப்படி தயாரிக்கிறது, அதே போல் தூண்டி, ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட்டு, ஸ்பீடர் ஹூக்கு, இது மாதிரி தூண்டிலாம் எப்படி நம்ம வீட்லேயே நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்னேக்கிட், அதாவது விரால், அவுரி, அது மாதிரி மீன்களை ஈஸியாக எப்படி பிடிக்கலான்னு சொல்லி அதுக்கு வீடியோ போட்டு வருது, செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நாங்கள் ஒரு 11 மணிக்கு அடுத்து இன்றைக்கி வந்தேங்க. வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மீனை எடுக்கலை. ஏன்னா இது வந்து ஓட்டுற தண்ணி, அதிகமாக மீன் வாய் வைக்காது. இப்போ ஜிலேபி அது மாதிரி அதிகமாக வாய் வைக்கி, அதே போல் தாங்க இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். அதே போல் எல்லாத்துக்கும் அப்படி தான் போனோன்னா எல்லாத்துக்கும் மீன் மாட்டாது, ஏதோ ஒரு நாள் தான் மாட்டு, மற்ற நாள் எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாங்கள் 1.5 மணி நேரம் கழித்து ஒரு மீன் அடிச்சு, ஆமாங்க அந்த மீன் தான் அது. இப்போ நரம்பு எத்தனை இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்களே. இப்போ நரம்பு ஒரு துளி இல்லை, வாட்டர் கேல எல்லாத்தையும் இழுத்து போயிடுச்சு. 55 மீட்டர் என்ற நரம்பு, அந்த 55 மீட்டரையுமே லாஸ்ட் எண்டு வரைக்கும் இழுத்து போயிடுச்சு மீன். இது அடித்தோடங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு ரோகு தான். ஏன்னா ரோகு அடித்தோடனே மேல் மட்டத்தில் ஜம்ப் பண்ணு, இல்லைன்னா மேல் மட்டத்துக்கு நரம்பு கூட்டி வந்துரு. அதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு ரோகோடது. இப்போ எங்களுக்கு ரோகு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த எண்டுலேயே இருக்குது, 55 மீட்டர் நரம்பு தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குது. காஸ்டிங் பண்ணுறோம். சரிங்களா, அது வந்து நம்ம மாட்டிட்டா போதுங்க, நல்லா ஹூக் ஆகிடுச்சுன்னா மீன் தப்பாது. அது நம்ம எழுத இருக்குது லேண்டிங் பண்ணுறது. இப்போ நம்ம காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து அந்த லாஸ்ட் ரெண்டுலேருந்து லாஸ்ட் வருது பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் மட்டத்துலேயே அலையாடாமல் வச்சிருச்சு. இப்போ மேலே வந்துருச்சு, நரம்புலாம் மேலே வந்துருச்சு, மீன் மேலே வந்து தெரியுதுங்களா, லைட்டு தெரியுது நினைக்கிறது. ஏதோ தண்ணி கள்ளத்துக்கு போட்டால் தெரியுது பார்த்தீங்களா, அது மீன் தாங்க. அது மேலேயே வந்துருச்சு இப்போது. ஏன்னா ரோகுங்கிறது மேலேயே வந்துரு, கட்லாங்கிறது கீழே வரைக்கும் போயிரு. சரிங்களா, இந்த ரெண்டு இருந்தால் அப்படி. இப்போ பார்த்தீங்களா மேலேயே வந்துருச்சு, தண்ணிக்கு மேலே அப்படியே இருக்குது இந்த மீன். மேலே தெரியும் நம்மளுக்கு, பிடிக்கும்போது தெரியும். கேமராவில் கேப்சர் ஆகுது இல்லையோ, நம்ம கண்ணுக்கு நல்லா கேப்சர் ஆகுது மேலே வரும்போது. இப்போ பார்த்தீங்களா மீன் வந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே போல் லேண்டிங் பண்ணும்போது நல்லா டக்குன்னு இல்லை, மேலே தூக்கக்கூடாது, மண்ணை தரையோட தரையாக இழுத்துட்டா நல்லாயிருக்கு. ஏன்னா ரோகோட மீனோட வந்து வாய் வந்து சாஃப்டாக இருக்குது, டக்குன்னு கிளியராக அதிகமாக சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா இது வந்து 1.25 கிலோ, 1 கிலோ 1.25 கிலோ சைஸ் கண்டிப்பாக அந்த ரேஞ்சில் இருக்குங்க. இது ஒரு மீன், ஃபஸ்ட்டு மீன். எப்பவும் ஃபஸ்ட்டு மீன் கிடச்சா தான் நம்ம டீமுக்கு இல்லை நம்மளுக்கு எல்லாம் ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. மீனை கிடைக்கலனா எருமச்சாணி எடுத்து மூஞ்சில் அப்பலாம் தான் உட்காந்துருக்கோன்னு. அது உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எத்தனை நாள் நடந்திருக்குது. சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு, அடுத்து 2வது மீனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, எப்பவுமே நாங்கள் வந்து கேமராவை ஆன் பண்ணி வச்சா மீன் மாட்டவே மாட்டாதுங்க உண்மையாத்த. அப்புறம் சும்மா கேமரா எடுத்து வச்சிட்டோம்னா, ஃபோன் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு மறுபடியும் மாட்டிக்கு. இதுதான் எல்லா டைமும் நடக்குது. கேமரா எடுத்து வச்சாவே நம்மளுக்கு அதுக்கு ராசியே கிடையாது. அடுத்த மீன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ரோகு வந்து ஜோடியாக தான் தெரியும். ஒரு மீன் பிடிச்சிட்டாவே அடுத்த மீன் ஈஸியாக பிடிச்சில, ஒரு 1/2 மணி நேரத்தில் பிடிச்சில. எல்லாத்துக்கும் அப்படி தான் நடக்குது. அதே போல் தாங்க எங்களுக்குமே. இப்போ வந்து மறுபடியும் போட்டாச்சு, போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தூண்டி எங்களுக்கு ராசியான தூண்டி. ஏன்னா வந்து நரம்பு ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. அதோட ஸ்பைடர் ஹூக் இது. ஓகேங்களா, ஸ்பைடர் ஹூக் ஈஸியாக நம்மளே மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்பைடர் ஹூக்கில் வந்து மேலே 8 முள், கீழே 8 முள், 16 முள் இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து மீன் மாட்டிக்கு. மீன் வந்து மாவு கொத்தும் போதே மீன் மாட்டிக்கு. ஏன்னா 16 முள் ஏதோ ஒரு மீன் ஒரு முள் மாட்டினாவே ஈஸியாக வந்துக்கு. இப்போது எங்களுக்கு 2வது மீன் அடிச்சிருச்சு. இது நாங்கள் எடுக்க முடியல, ஏன்னா கேமரா எவ்வளோ சூடாகுது உங்களுக்கே தெரியும். ஃபோனை ஆன் இருந்துச்சுன்னா, கேமரா ஆன் இருந்துச்சுன்னா ரொம்ப சூடாயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்துட்டார், அண்ணா வீடியோ எடுனா அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஏன்னா நம்மளு தான் வந்து இங்கே வந்து விரால் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இது ரோகு தான், இது மேல் மாட்டிலே வருது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அவ்வளோக்கா இழுக்கல, ஒரு நேரம் கொஞ்சம் தான் எடுத்துச்சு, அதுக்கு நாங்கள் எடுத்துட்டோம். ஆமாங்க, இப்போ வந்து மீன் வந்து மேல் மாட்டிலே வந்துச்சு. பார்த்தீங்களா, தெரியுது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், மீன் மேல் மாட்டிலே வந்துடுச்சு. இது அதே சைஸ் ரோகு தான், அதோட ஜோடி தான். அதே இடத்துல ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே மாட்டிடுச்சு. இது அதே போல் கீழ் சைட்லேயே எழுத்துக்கணும், ரொம்ப மேலே தூக்கக்கூடாது, மேலே அப்படிலாம் இழுக்கக்கூடாது. இது வேணால் ரோகோட வாய் வந்து குட்டியாகவும் இருக்குது, நான் சாஃப்டாகவும் இருக்குது, டக்குன்னு கிழிஞ்சு விழுந்துரு. எத்தனை நாள் எங்களுக்கு கை பக்கத்தில் வந்து ஓடி இருக்குது. சரிங்களா, இது அதே போல் அதே ஜோடி தான், அதே 1.25 1 கிலோ அந்த சைஸ் அதே ஜோடி தான், அதே போல் தான் இருக்குது. சரிங்களா, இது 2வது மீன் பிடிச்சாச்சு. அடுத்து 3வதுக்கு மறுபடியும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, நாங்கள் இந்த ரோகு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். இதே போல் அவுரி விராலுக்கு மீனை குஞ்சு மீனை குத்தி போட்டு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது கிடைக்கலாம், அது கிடைக்கி, அது கிடைச்சா இது கிடைக்கும். இதை அது சும்மா போட்டு வந்தால் போது, அது வாட்டுக்கு மாட்டிக்கு. இது மட்டும் நம்ம பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது போட்டு விட்டால் அது வாட்டுக்கு மாட்டிட்டு அது வாட்டுக்கு கிடைக்கும். ஏன்னா முழுங்கிற மீனை
அப்போ வந்து அது வாய்க்குள்ளேயே தூண்டி இருக்குது, எங்கேயும் போக தப்ப முடியாது, செத்து தான் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்க, தனியாக வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈஸியாக இதை விட ஈஸியாக வந்து விரால் அவரியில் பிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருது நம்ம சேனலில். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவ் தருங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. சரிங்களா? நாங்கள் அதனால திரும்ப கேட்குறோம். நாங்கள் மறுபடியும் ஒரு 3/4 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வெயிட் பண்ணியிருப்போம். மறுபடியும் எங்களுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு. சரிங்களா? ஆமாங்க, மறுபடியும் ஒரு மீன் நம்மளை அடிச்சிருச்சு. அது நாங்கள் வந்து விரால் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து சொன்னார் எங்கள் கூட தாத்தா, தம்பி மாட்டிச்சு வாப்பா அப்படின்னு சொன்னார். உடனே நாங்கள் டக்குன்னு வந்துட்டோம். வந்து பார்த்தா அது ஒரு சைஸான மீன் தாங்க. தாத்தா அதை லேண்டிங் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அவர் நம்மளால பழக்கமாக இது பார்த்தீங்கன்னா மேல் மாட்டில் அடிக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மேலே வந்துடுச்சு மீன். ஏன்னா இது ஒரு ரோகு தான் தெரிஞ்சிச்சு, இது அது சைஸ் தான். சரிங்களா? உங்களுக்கே தெரியும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கும்போது நம்ம லேண்டிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் வேணால் பண்ணலாம், ஆனால் நம்ம அவங்கள லேண்டிங் பண்ண கொடுத்துருவோம். அவங்களுக்கு இது மாதிரி பல மீனை பார்த்துருப்பாங்க. இது அதே போல் தான் தாத்தா 25 வருஷமாக பிடிச்சிட்டுருக்கேன்னு சொன்னார். சரிங்களா? எங்களை கூடவே இருப்பார். அதான் அவர் தான் லேண்டிங் பண்ணார். இது அதே போல் சைஸ் தான், 1.25 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. இது அதே போல் 3 மீன் மாட்டுச்சு எங்களுக்கு அந்த நாள். நாங்கள் மீன் மாட்டும்போது அப்போவே க்ளீன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா அது எங்களுக்கு பழக்கமாகிடுச்சு. நாங்கள் மீன் மாட்டும்போது அப்போ க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போவோம், அப்போ வந்து கொடுத்துருவோம். அது மாதிரி தான். இப்போ வந்து எங்களுக்கு 3 மீன் மாட்டிடுச்சு. 3 மீனும் நான் ஒன்று லேண்டிங் பண்ணேன், அப்புறம் இன்னொரு அண்ணா லேண்டிங் பண்ணார், இப்போ தாத்தா லேண்டிங் பண்ணார். 3 பேரும் மாற்றி லேண்டிங் பண்ணிக்குவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற அதை எடுத்துருவோம். ஏன்னா ஒரு டைம் விரால் மீன் பிடிப்போம், எல்லாம் ஃபுல்லாக விரால் மீன் போட்டிருப்போம். ஒரு 5-6 தூண்டி 10 தூண்டி பக்கம் விரால் மீன் கண்டிப்பாக போட்டுருவோம் போன போதில். அதே போல் பால் செட்டு ஒரு 2 மீன் 2 கண்டிப்பாக மினிமம் 2 போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக மீன் அடிக்கி. ஒன்றை பார்த்துட்டே உட்காந்துருந்தா கண்டிப்பாக மீன் அடிக்காதுங்க. ஒரு 2-3 போட்டால் தான் இது இல்லை அதில் அடிக்கி. அது ஒரே பக்கத்தால் போடக்கூடாது. இந்த பக்கம் ஒரு 5 மீட்டர் தள்ளி போட்டிங்கன்னா ஒரு 10 மீட்டர் அந்த பக்கம் தள்ளி போடணும், அந்த ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் தள்ளி போடணும். அப்போ தான் மீன் ஏதாவது மேய்ச்சல் வரும்போது மாட்டு. ஒரு குட்டாவும் போடக்கூடாது, ஒரு தூண்டியும் போடக்கூடாது. ஒரு தூண்டி போட்டால் அது ஒரு 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ரேஞ்சு கண்டிப்பாக ஆயிரும். அதே போல் குட்டாவும் போட்டால் அங்கே வந்தால் மட்டும்தான் மீன் வைக்கும். இதே தள்ளி போட்டோம்னா மேய்ச்சல் இருக்கும்போது எங்கேயாவது போகும்போது கண்டிப்பாக வாய் வச்சிரு. நம்ம ஃபுட்டு மனமாகவும் இருந்தாலும் சரி, அதே போல் ருசியாக இருந்தாலும் நல்லா மீன் வந்து வாய் வைக்கி, அதே போல் டக்குன்னு வரும். அதே மாதிரி பைட் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் ரெகுலராக வருது நம்ம சேனலில். கரெக்டாக எப்படி பைட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மீன் எவ்வளோ நல்லா உணவு இருந்தால் தான் சாப்பிடும். நம்மளுக்கே வாய்க்கு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். அதே போல் தான் மீனுங்களும் வாய்க்கு ருசியாக இருந்தால் டக்குன்னு வாய் வச்சிரு. சரிங்களா? இது அதே போல் நம்ம மீன் பிடிக்கும்போது அந்த தண்ணி, அந்த கிளைமேட்டு எல்லாம் வெறித்தனமாக இருக்குது. அதே போல் டைம் எப்படி போகுதுன்னு கூட எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும். சும்மா ஒரு பார்த்து போட்டு இப்படி செல்ல பார்க்குறதுல மணி 1 மணி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ டைம் டக்குன்னு போயிரு. அவ்வளோ நல்லா இருக்குது. டைம் பாஸ் செமையாகவே ஆகும் மீன் பிடிக்கிறதுக்கு. நாங்கள் அதனால் கண்டிப்பாக வந்துடுவோம். இந்த லீவ் நாள் இது மாதிரி டைமில் யோசிக்கவே மாட்டோம், வந்துடுவோம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். மீன் பிடிக்கிறது எப்படி, தூண்டி அதாவது ஸ்பைடருக்கு பால் செட்டு இது மாதிரி தயாரிக்கிறது எப்படி, அதே போல் உணவு பைட்டு மாவு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைபை எங்களுக்கு ஒரு மோடி தருங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.